அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த பதிவானது உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லார் வீடுகளையும் துளசி செடி கண்டிப்பாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு தொட்டிலையாச்சும் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கான ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், செல்வ செழிப்பாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய சகல சௌபாகியங்கள் இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம செய்ய போகின்ற ஒரு சின்ன ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த பதிவு ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் எல்லாருடைய வீடுகளும் துளசி செடி இருக்கும். அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி. சொந்த வீடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, துளசி மாடங்கள் வச்சு வழிபடுவோம். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க மொட்டை மாடியாக இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், இல்லை வீட்லேயே ஒரு இடத்துல ஒதுக்கி துளசி செடி வைப்பாங்க. அப்படி எதற்காக இந்த துளசி செடி வச்சு நம்ம வழிபடுகிறோம்னு கேட்டிங்கன்னா, எந்த வீட்டில் துளசியை நம்ம வழிபடுகின்றோமோ, நம்ம பூஜைகள் பண்ணுறோமோ, அந்த வீட்டில் கண்டிப்பாக நமக்கு ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், அந்த குடும்பத்தில் ரொம்ப ஒரு சுபிக்ஷங்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி தான் ஒரு 100% ஒரு வாஸ்து உள்ள ஒரு வீடு கட்டினாலுமே சின்ன சின்ன குறைகள், ஒரு வாஸ்து தோஷங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு குறை ஒரு வீட்டில் இருக்க தான் செய்யும். அப்படி எப்படிப்பட்ட வாஸ்து தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுமாம் இந்த ஒரு துளசி செடி. ஏன்னா கெட்ட அதிர்வுகளை, கெட்ட ஒரு விஷயத்தை அதை எல்லாமே ஈர்த்து கொண்டு நல்ல அதிர்வுகள், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது தான் இந்த துளசி செடி. ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம், எங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குமா, ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. பணம் காசுகள் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு அப்படியே சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் பார்த்திங்களா ஒரு சில வீட்டில். அப்படி ஆரோக்கிய குறைபாடுகள் அது மாதிரிலாம் இருக்கும். அதற்கு என்ன காரணம் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன்னா நம்ம துளசி செடி வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வைக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வாங்கிட்டு நம்ம எப்பயும் போல் எந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த இடத்துல வச்சிடும். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க. ஏன்னா துளசி செடி வைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் எங்கே வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, துளசி செடியை வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு இந்த ஒரு பகுதியில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்கள், கூடுதல் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த வாச தோஷங்களாக இருக்கட்டும், குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷங்கள் எல்லாமே நமக்கு தேடித்தரும். அது எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு பக்கம், தென்கிழக்கு பக்கம், இந்த பக்கம் நீங்கள் வைக்கவே கூடாது. ஏன்னா தெற்கு பக்கங்கிறது நமக்கு தென்கிழக்குனா அக்னி மூலை, தெற்கு பக்கம் இந்த யமனுடைய அந்த ஒரு இடம்னு சொல்லுவாங்க, பித்தர்களுடைய ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தெற்கு பக்கமோ தென்கிழக்கோ தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கீங்கன்னா அது எந்த இடம் பார்த்துட்டு வடக்கு, கிழக்கு இல்லாட்டி வடகிழக்கு அந்த பகுதியில் வச்சு பாருங்கள். நல்லா ஒரு தெய்வ அம்சம் குடும்பத்துக்கு நிச்சயமாக வரும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக செடி, அதாவது ஒரு ஹோலி பிளான்ட், இந்த செடியில் நம்ம வீட்டில் வச்சு வணங்குறப்ப கண்டிப்பாக நமக்கு மகாவிஷ்ணுவோட சொல்லுவாங்க பாருங்கள், தெய்வீக கடாட்சமும் லக்ஷ்மி தாயாருடைய ஒரு அம்சமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு செடியில் நம்ம செய்ய போகின்ற ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சோழி எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய குழந்தை பருவமாக இருக்கட்டும், எப்பயுமே நிறைய இடத்துல பூஜைகளில் நம்ம வச்சு பண்ணுறோம். ஏன்னா அந்த சோழிங்கிற ஒரு விஷயமே மகாலட்சுமியோட ஒரு அம்சம் தான். எப்படி இந்த ஒரு கல்லுப்பு, துளசி செடி, நம்ம நிறைய பச்சரிசி, நிறைய விஷயங்கள் சொல்கிறோமோ, அதே மாதிரி சோழியும் ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு தெய்வீக கடாட்சம் கொண்ட ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி, நம்ம பூஜை ஸ்டோரில் கிடைக்கும், வேறு ஆன்லைனில் கூட கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு ஒரே ஒரு சோழியை எடுத்து நீங்கள் அந்த மண்ணில், துளசி செடி ஏற்கனவே இருக்குங்கிறவங்க அந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சு பாருங்களேன். நிச்சயமாக அந்த சோழியாக இருக்கட்டும், அந்த துளசி செடி ரெண்டும் சேர்ந்து ஒன்றா அப்படி வளர்ந்து வரப்போ குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிச்சயமாக கிடைக்குங்க. ஏன்னா அந்த சோழிக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. எப்பயுமே நம்முடைய குழந்தை பருவத்திலலாம் நம்முடைய முன்னோர்களில் நம்முடைய அம்மா அப்பாலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் நம்மளாம் பல்லாங்குழி விளையாடுவோம். அந்த பல்லாங்குழியில் இந்த சோழியை வச்சு நம்ம நிறைய பேர் விளையாண்டுருக்கோம். எதற்காக அப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோழியானது ஒரு பெண்களாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க கையில் இப்படி நம்ம பட்டுட்டு அந்த சோழி படுறப்ப அந்த சோழியில் இருக்கிற அந்த லக்ஷ்மி கடாட்சமும் மகாலட்சுமி ஒரு வாசமும்
நம்முடைய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக வரணுங்கிறனால தான் நம்முடைய முன்னோர்கள் அது மாதிரி சின்ன சின்ன ஒரு விளையாட்டுகள் மூலமாக நம்மளை அதை வந்து தொட வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும் யாருமே இந்த சோழி வச்சு விளையாடுறதோ அது மாதிரி பண்ணுறதே இல்லை. உங்கள் வீட்டிலே இப்போ இந்த ஒரு பூஜைக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் வச்சு குழந்தைங்க கையால் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா பெண் குழந்தைங்க கையால் வச்சு பண்ண சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளோட குழந்தைகளுக்கும் வரட்டுங்கிறது தான் ஒரு ஐதீகம். இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு பாருங்கள். இந்த துளசி செடிக்கு நம்ம அடியில் வச்சுருப்போம். இப்போ துளசி செடி ஏற்கனவே எங்கள் வீட்டில் பெருசாகிடுச்சுமா, அதில் மண்ணெல்லாம் பண்ணி அதுக்குள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வீக செடிகள், அதாவது செம்பருத்தியாக இருக்கட்டும், மருதாணியாக இருக்கட்டும், இல்லாட்டி பவளமல்லி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு பாரிஜாதம், இந்த ஒரு செடிகள்லாம் தெய்வீக செடிகள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறதேங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம். அந்த செடி நீங்கள் புதுசாக இப்போ வாங்குறீங்க இல்லை ஏற்கனவே இருக்குன்னா கூட அந்த செடிக்கடியில் கூட ஒவ்வொரு சோழியை போட்டு அந்த மண்ணுக்கடியில் போட்டு நீங்கள் வச்சு பாருங்களேன். ஏன்னா அப்படி எல்லாமே சேர்ந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை நிச்சயமாக உருவாக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு குடும்பத்துக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் வரலாம். சோழிங்கிறது சொல்கிறோம், எந்த கலர் சோழி வந்து ரொம்ப நல்லதுன்ட்டு. நல்ல வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சோழி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாட்டி ஒரு மாதிரி மஞ்சள், ஒரு எல்லோயிஷான ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற சோழி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த 2 சோழிகளை நீங்கள் உபயோகப்படுத்தி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக, அதாவது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கிற அந்த துளசி செடியில் இந்த மகாலட்சுமியோட அம்சமான நம்ம சோழியும் சேர்த்து வைக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல குடும்பத்துக்கு நன்மைகள் மட்டுமே வரும். வச்சு பாருங்கள், அந்த மாற்றங்கள் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் இது மாதிரி ஆன்லைனில் வாங்கிட்டோம், இல்லை எங்கள் கிட்ட சோழி நிறைய இருக்குது. நிறைய பேர் வீட்டில் சோழி இருக்கிறதே தெரியாமல் அது பாட்டுக்கு ஒரு மூலையில் நம்ம பாட்டுக்கு போட்டு வச்சுருப்போம். அப்படிப்பட்ட சோழியை வச்சு இன்னொரு நம்ம குடும்பத்துக்கான ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழியானது நீங்கள் நல்லா அதை கழுகிட்டு நம்முடைய சுவாமி ரூமில் நீங்கள் வச்சு பாருங்களேன். ஒரு 5, 7 அந்த ஒரு கணக்கில் சுவாமி ரூமில் வச்சுட்டு ஒரு பவுலில் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுலாக இருக்கலாம், இல்லாட்டி பீங்கானாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு பித்தளை நம்ம சுவாமி பூஜைக்குன்னு உபயோகப்படுத்துவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வைத்து பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி ஐஸ்வர்யம் இருக்கும். நிறைய பேர் பூஜையெல்லாம் வீட்டில் பண்ணுவாங்க. அப்படி பூஜை பண்ணுறப்ப நம்ம வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு, தாம்பூலம் இது மாதிரிலாம் வச்சு கொடுப்போம் பாருங்கள். இப்போ இந்த ஆடி மாதம் நம்முடைய வரலட்சுமி நோன்பு இதுக்கெல்லாம் நம்ம நிறைய வச்சு கொடுப்போம். அப்படி வச்சு பண்ணுறப்ப கூட நீங்கள் இந்த சோழியை நீங்கள் அவங்களுக்கு ஒரு 5, ஒரு 7ங்கிற அந்த ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் இது அவங்களுக்கு வச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக, அதாவது நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கட்டும் அந்த சோழியை வாங்குறவங்களா இருக்கட்டும் 2 பேருக்குமே நல்ல ஒரு பலன்கள், நல்ல குடும்பத்துக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, சுவாமி ரூமில் பூஜையில் வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கும். பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நீங்கள் அடுத்த முறை உங்கள் வீட்டு பூஜையில் இது மாதிரி நீங்கள் வச்சு நம்ம தாம்பூலம் கொடுக்குறப்ப இந்த சோழியும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்படி சோழி மாதிரி முழுசாக கொடுக்க முடியாட்டி கூட இப்போ சோழி வளையல், சோழி தோடு அது மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த சோழி வளையல்களை பெண்கள் போட்டுக்கிட்டால் அவ்வளோ ஒரு விசேஷம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன மாற்றங்கள் குடும்பத்தில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சுபிக்ஷங்கள், ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.